நாம் பார்க்க போகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கென்று தேவன் அவருடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க போகின்றோம். பாருங்கள், 2 நாளாகமத்தின் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமம் 20:20. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தரை நம்புவது என்பது அவருடைய வார்த்தைகளை நம்புவதாகும். இப்ப யாராவது நம்ம இடத்துல கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நாம் ஏதாவது ஒருத்தர் இடத்துல சொல்லும் போது அவங்க நம்பலனா, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன? நம்முடைய வார்த்தையை நம்புவது கர்த்தரை நம்மை நம்புவதாக, நம்முடைய வார்த்தையை நம்புவது நம்மை நம்புவதாக. அதுபோல கர்த்தர் விசுவாச வாழ்க்கைக்கு என்று கொடுத்திருக்கின்ற காரியங்களை நம்புவது கர்த்தரை நம்புவதாகும். ஆகவே கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை, தேவனை விசுவாசிக்கின்ற அந்த விசுவாசம் நாம் பிழைத்திருக்கும்படி செய்கிறது. முதலாவது வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தர் விசுவாசிகளின் பாதுகாப்பை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கின்றான். ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம். அப்படியாக ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழந்து போவான் அல்லது ரட்சிப்பை இழந்து போவோம் என்கின்ற நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தால் அவன் தேவனை விசுவாசியாதவனாய், ஏன்னா தேவன் தான் சொல்றார் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் தேவன் சொல்லவில்லை. அவனுக்கு நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கின்றான். ஆகவே தேவனை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கின்றபடினாலே, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வாக்குத்தத்தம் பண்ணினது இயேசுவாய் இருக்கின்றபடினாலே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்பியாக வேண்டும். ரட்சிப்பை இழந்து போவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை நாம் தேவனை விசுவாசியாதிருக்கிறோம் என்பதற்கு அர்த்தமாயிருக்கின்றது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்பது ஒரு வாக்குத்தத்தம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற விசுவாசிகளை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் வார்த்தையை விசுவாசிப்பது என்பது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்த ஒரு விசுவாசி ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னால் அப்பப்போ புறம்பே தள்ளுவார் அப்படியெல்லாம் போடப்படவில்லையே. எப்பவாவது புறம்பே தள்ளுவார் என்றும் போடப்படவில்லை. வாசியுங்கள். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்த ஆத்துமாக்களை, விசுவாசிகளை ஒன்றையும் இயேசு கிறிஸ்து இழந்து போவதில்லை என்பது அவருடைய வாக்குத்தத்தம். சோ இப்படி நிறைய செக்யூரிட்டி வேதத்திலே ரட்சிப்பை இழந்து போவதில்லை என்பதற்கான செக்யூரிட்டி நிறைய இருக்குது. யோவான் 6வது அதிகாரம் 47வது வசனம், 10வது அதிகாரம் 27 30 வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 8:29 39, எபேசியர் 1வது அதிகாரம் 13 14வது வசனம் வரை, எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனம், எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம், யூதா 24-25 வசனங்கள், இப்படி அநேக வசனங்கள் நாம் ரட்சிப்பை இழந்து போவதில்லை என்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே வார்த்தைகள் நாம் விசுவாசியாமல் இருக்கும்போது நாம் தேவனை விசுவாசியாதவர்களாய் இருக்கின்றோம். நாம் ரட்சிப்பை இழந்து போவோம் என்று நம்பும் போது நாம் தேவனை விசுவாசியாதவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக இன்னொரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளவு பாருங்கள், தேவனுடைய தொடர்ச்சியான பராமரிப்பு ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்முடைய தடங்கல்களில் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய பாடுகளில் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய உபத்திரவங்களில் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய குறைவுகளில் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய தடுமாற்றங்களில் அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவருடைய விசாரிப்பு என்பது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறவைகளாக இருக்கிறது. ஆகவே
அவரை விசுவாசிப்பது என்பது அவர் நம்மை பராமரிக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது அவரை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர். அது ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தம் அத பாருங்க, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கிறது. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது வாக்குத்தத்தங்களில் எல்லாம் மேலான வாக்குத்தத்தமாய் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தம் வேறு எங்கேயும் நாம் பார்க்க முடியாது. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கின்றோம். புலம்பல் 3வது அதிகாரம் 21, 22, 23. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தேவனுடைய உண்மை பெரிதா இருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவர். பாருங்கள், அவரை நாம் சார்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம், இதை காட்டிலும் ஒரு உத்வேகம் நமக்கு தேவைப்படுவதில்லை. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். வாக்குத்தத்தங்களில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். இவைகள் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கும். தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய உண்மை, தேவனுடைய கிருபை. பாருங்கள், போதுமான கிருபை. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய கிருபை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கின்றார். பாருங்கள், நான் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக, நாம் நன்மையில் உண்மையில் பெருகுகிறவர்களாய் சம்பூர்ணம் அடைகிறவர்களாய் இருந்து சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய போதுமான கிருபையானது நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாக்குத்தத்தம். இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம ஒரு விசுவாசியா என்னென்ன காரியங்கள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. தேவன் உண்மையுள்ளவர், தேவன் போதுமான பராமரிப்பை கொடுக்கிறவர், தேவன் அளவற்ற கிருபை தருகிறவர் என்பது நமக்கான வாக்குத்தத்தம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம், யோவான் 1வது அதிகாரம் 16, 17, இப்படி அநேக காரியங்கள் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தேவை யோசித்து பாருங்கள். எத்தனையாய் நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறதுங்களா சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுடைய நித்திய அன்பு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நித்திய அன்பு. யோவான் 13:1 நாம் வாசிக்கலாம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தேவனுடைய இட்டர்னல் லவ், நித்திய அன்பு. பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 35 இப்படியாக சொல்லுகிறது. 8:35 மற்றும் பாருங்கள் 35 39 வரை. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் மாடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படியா இருக்கின்றோம்? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோம். தேவனுடைய அன்பு, நித்தியமான அன்பு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ஆசீர்வாதம், மகா பெரிய ஆசீர்வாதம். தேவனிடத்திலே நாம் கேட்கிற, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று நாம் அநேக வேளைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம்
அந்த உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர் என்பது நமக்கு ஆசீர்வாதம். தேவன் கிருபைகளை அளிக்கிறவர் என்பது ஆசீர்வாதம். தேவனுடைய நித்திய அன்பு நம்மேல் இருக்கிறது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளாய் இருக்கின்றது என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னம் நித்தம் நம்மத்தில் இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பது ஒரு ஆசீர்வாதம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம், உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம், மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் தெளிவாய் பார்க்கும்போது மத்தேயு 28:20 தேவன் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கின்றேன். அது ஆசீர்வாதமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமா இல்லையா? தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற வாக்குத்தத்தம் ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும். நாம் அதை உணர வேண்டும். நாம் அதை அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதான் ஆசீர்வாதம். இங்க பாருங்க, இது நமக்கு ஆசீர்வாதமா தெரியலையா? நம்ம மறுபடியும் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். எஸ், ஆல்ரெடி வி ஆர் பிளஸட். எப்படி என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் சரீர பிரகாரமாக சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆயிற்று. ரோமர் 6வது அதிகாரத்திலே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாவத்தின் மேல் ஜெயத்தை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே சோதனைகளின் மீது ஒரு ஜெயத்தை ஒரு வாக்குத்தத்தமாக தருகின்றார். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். உபத்திரவங்களின் மத்தியிலே உபத்திரவங்களை மேற்கொள்ளும் ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கின்றார். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உபத்திரவத்தினூடே நீங்கள் கடந்து செல்லும் போது உங்களுக்கு ஒரு விடுதலையை வாக்குத்தத்தமாக தந்திருக்கின்றார் தேவன். பின்பு யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிசாசின் மீது ஒரு ஜெயத்தை வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 18 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். மேலும் யோவான் 14வது அதிகாரம் வாசிக்கலாமா? யோவான் 14வது அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள். அதை படிக்கும்போது நமக்கு எவ்வளவோ இந்த உலகத்தின் காரியங்களினாலே, பொல்லாத காரியங்களினாலே தாக்கப்பட்டு, உலகத்தின் சோதனைகளினால் தாக்கப்பட்டு, உலகத்தின் உபத்திரவங்களினால் தாக்கப்பட்டு சோர்ந்து போய் ஒவ்வொரு நாளும் கலையும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பாருங்க. 14வது அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். வாசிக்கலாம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். இங்கே பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஒரு வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பொல்லாத உலகத்திலே, உபத்திரவமும் வியாகுலமும் சஞ்சலம் நிறைந்த உலகத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நாம் வாழ கடவோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது என்பது அவரை விசுவாசிப்பதாகும். தேவன் அவருடைய சமாதானத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்றார். யோவான் 14:27 எடுத்து வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். தேவன் அவருடைய சந்தோஷத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்றார். கலாத்தியர் 5:22 நீங்கள் பார்க்க முடியும். தேவன் இளைப்பாறுதலை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். பாவத்தில் இருந்து கழுவப்படுதலை இப்படி அநேக வாக்குத்தத்தம் சொல்லிக்கொண்டே போகலாம். வாக்குத்தத்தங்கள் என்ன 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 எவ்வளவு வாக்குத்தத்தங்கள், அவைகளை நாம் அநேக நேரங்களில் விசுவாசியாமல் இருக்கின்றோம். அது தேவனை நாம் விசுவாசியாமல் இருப்பது. தேவனை நாம் விசுவாசியாமல் இருப்பதினால்தான் அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதில்லை. அவ்விசுவாசிகளைப் போல ஒரு வாழ்க்கையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சோர்வடைந்து போகின்றோம், பலன் இல்லாமல் போகின்றோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்பதில்லை. நம்மை சுற்றி அநேக வாக்குத்தத்தங்கள்,
நான் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வேதத்தை படிக்கணும், அதை விசுவாசிக்கணும். வேதத்தை படிக்கணும், அதை நம்பணும், அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். தேவன் யார் என்பதே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான். விசுவாசித்து அதிலே பெருகினாலே போதும், நாம ஒரு ஜெயமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே நாம வாழ முடியும். வாக்குத்தத்தம் என்று சொன்ன உடனே நாம அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு தேவன் யார் என்றும், தேவனுடைய கிருபை என்னதென்றும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை செய்து கொண்டிருக்க அதை தான் பார்க்கணும். 1000 வருட அரசாட்சியிலே தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை எரேமியாவிலும் ஏசாயாவிலும் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் 1000 வருட அரசாட்சியிலே யூத ஜனங்களுக்கு அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து இன்றைக்கு நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோமே. நாம வாக்குத்தத்தங்கள் என்று இதிலே நாம் சொல்லிவிட்டால் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இன்று இந்த பொல்லாத உலகத்தில் வாழும்போது நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அதை நாம் பார்ப்பதே கிடையாது. இப்போ நம்மளாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசியாதனால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது என்பது தேவனை விசுவாசிப்பதாகும். ஆகவே என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்கிறான்? மரித்தாலும் பிழைப்பான் என்ற அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதுபோல அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைக்கின்றான். நாம் எல்லாம் இந்த பூமியிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிழைத்து ஓட வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையில் நமக்காக தேவன் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தங்களே ஆகும். அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே மாத்திரம் நாம் நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவாராக.